தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமிகு முத்துகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஒரு கொடுங்கோன்மையான கொடுபாதக செயல் மூலமாக தலைவர் அவர்கள் இறந்ததை தொடர்ந்து நம்ம நேர்காண்கிறோம். ஒரு சிக்கலான நேரம்தான். ஆனாலும் கூட அவருடைய செயல்பாடுகள், அவர் செய்த நற்செயல்கள் இவற்றையெல்லாம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் நாம் தொடங்குவோம். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சியில் இருக்கிறீர்கள்? இந்த பொறுப்பில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீர்கள்? நான் கடந்த 14 ஆண்டு காலமாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். மிக நெருக்கமாக நான் மறைந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு அரசியல் ரீதியாக பயணம் செய்தோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆரம்ப காலமே அவர் ஒரு மிகச்சிறந்த அம்பேத்கரிட்டாக தான் தொடங்குகிறது. அவர் அம்பேத்கரியவாதியாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக முதலாக ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை தொடங்குகிறார். அந்த இயக்கத்தின் மூலமாக அந்த பகுதியில், வட சென்னையில், குறிப்பாக பெரம்பூர் பகுதியில் இருக்கிற இளைஞர்களை அவர் அணி சேர்க்கிறார். அந்த அமைப்பின் பெயர் என்ன? இப்போ அதான் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் பேரவை, அந்த மாதிரி பேரில் தொடங்குகிறார். தொடர்ந்து பட்டியலின மக்கள் மத்தியிலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலும், ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கின்ற நபர் வெறுமனே தலித்துகளுக்கான எல்லோருக்கும் அல்ல என்பதால் பட்டியலின மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் அவர் தொடர்ந்து பணி செய்து வருகிறார். அந்த பகுதி இளைஞர்களால் பெரிய அளவிலே அவர் ஈர்க்கப்பட்டு அடுத்த கட்டமாக அவர் அந்த பகுதியில் அவருக்கு இருந்த தனித்த செல்வாக்கின் காரணமாக 2007 வாக்கில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய யானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அந்த காலகட்டத்தில் சென்னையில் திராவிட கட்சிகளை தவிர்த்து வெற்றி பெற்ற ஒரே கவுன்சிலர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். இந்த புள்ளியிலிருந்து தான் அவருடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக மாறுகிறது. இதன் பின்னர் அவர் அன்னை மாயாவதி அவர்களால், ஏனென்று சொன்னால் மாயாவதி அம்மா பார்க்குறாங்க. இப்போ இந்த மாமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, அப்போவே பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்காரா இல்லை அதுக்கு பின்னர்? அந்த செய்திக்கு தான் வர்றேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் யார் சென்னை போன்ற மாபெரும் பெருநகரத்தில் யார் ஒருத்தவர் யானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் என்ற அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் அன்னை மாயாவதிக்கு வருகிறது. உடனே அவங்க டெல்லிக்கு கூப்பிட்டு அண்ணனை சந்தித்து பேசுகிறாங்க. பேசும்போது அண்ணனுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது இருந்த ஈடுபாடு, அவருடைய சமூக பணி, அவர் இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தொடர்ந்து செய்து வருகிற பணி, இதையெல்லாம் அவர்கள் நீண்ட நேரம் அமர்ந்து கேட்கிறார்கள். கேட்ட பின்னர் எனக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு சரியான தலைவர் கிடைத்து விட்டார். எனவே நீ சென்னைக்கு போனவுடன், தமிழ்நாட்டுக்கு போனவுடன் நீ மாநில தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொள் என்று மாநில தலைவர் பொறுப்பு அப்போதுதான் அவருக்கு கிடைக்கிறது. இப்போ மாயாவதி அவர்களை சந்திப்பதற்கு முன்பு நீங்கள் யானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். அப்போ கட்சியின் சார்பில் நின்னாரா இல்லை அவர் தனித்து நின்னார்? அதுதான், அவருக்கு வியாசர்பாடி இடும்பன், அவர் ஒரு சிறந்த அம்பேத்கரியவாதியாக இருப்பதால் ஏற்கனவே அவர் இயக்கம் நடத்தி கொண்டிருந்த போதே மாயாவதி அம்மா மீது அவருக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. எனவே அவர் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு இடுமன், வியாசர்பாடியில் இருக்கிற இடுமன் என்கின்ற ஒரு நபரை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக பிஃபார்ம் பெற்று யானை சின்னத்தில் நிற்கிறார். நின்று வெற்றி பெறுகிறார். இதன் பின்னர் அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு தேசிய கட்சியினுடைய அடையாளம் அவருக்கு கிடைக்கிறது. அவர் சமூக பணி, மக்கள் பணி விரிவடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த நேரத்தில் அவர் அம்பேத்கரை மிக தெளிவாக வாசிக்கிறார், படிக்கிறார், அம்பேத்கருடைய எண்ணத்தை புரிந்து கொள்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் கன்சிராம் அவர்கள் ஆற்றிய பணிகள், அவருடைய எண்ணங்கள், இவற்றையெல்லாம் கிரகித்து கொள்கிறார். கிரகித்து கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிறார். அம்பேத்கரிய அமைப்பு என்பது வேறு, தலித் அமைப்பு என்பது வேறு என்கின்ற வேறுபாடு அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தலித்திய இயக்கம் என்பது தலித் மக்களை ஒருங்கிணைத்து, அந்த மக்களை மட்டும் ஒருங்கிணைத்து
அந்த மக்களை ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி சேர்த்து ஓரிரு சீட்டுகளை பெற்று அவர்களுக்கு காலங்காலமாக ஆதரவாக இருந்துவிட்டு மறைவது என்பதுதான் தலித்திய அரசியல் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போ அம்பேத்கரிய அரசியல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் உயர் வகுப்பினரை தவிர மற்ற எல்லாரையும் 1948 அதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாபெரும் மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுகிறார். நமக்கு ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான். எனவே இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கிற SC ST OBC மத சிறுபான்மை மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது இதுதான் என்னுடைய லட்சியம் என்று 1948 பாபா சாஹேப் அம்பேத்கர் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறார். அதே செய்தியை 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் இங்கே சென்னையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும், இதை உங்கள் வீட்டு சுவர்களில் எழுதி வையுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு தெளிந்த அம்பேத்கரியவாதியாக இருந்ததால் தலித்திய அரசியலுக்கும் அம்பேத்கரிய அரசியலுக்கும் இடையே உள்ள வேறுபாடை மிக தெளிவாக புரிந்து கொள்கிறார். இந்த புள்ளியிலிருந்து அவருடைய அம்பேத்கரிய அரசியல் தொடங்குகிறது. அம்பேத்கர் அரசியல் தொடங்கியது முதல் அவர் எல்லா தலித் இளைஞர்களிடமும் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களிடம் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், காலம் காலமாக நாம் மற்ற இயக்கங்களுக்கு பணி செய்தது போதும், நாம் எதுக்கு ஆட்சியை பிடிக்கவில்லை என்று சொன்னால், ஆட்சியை பிடிப்பதற்கு நாம் ஒரு அரசியல் கட்சி நடத்தவில்லை என்று சொன்னால் நாம் எதற்கு அரசியல் கட்சி நடத்த வேண்டும், அதற்கு திமுகவிலோ அண்ணா திமுகவிலோ இருந்துவிட்டு போகலாமே. நம்முடைய தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர், நாம் அவரை பாபா சாஹேப் தந்தை என்று அழைக்க வேண்டும், ஜெய்பீம் என்ற வார்த்தை தமிழ்நாடு முழுக்க ஒலிக்க வேண்டும், இந்த மக்கள் சமூகத்தில் பின்தங்கியிருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்று தன்னுடைய தெளிந்த அம்பேத்கரிய அரசியலை தொடர்ந்து பேசுகிறார். அது மட்டுமன்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய இறுதி பணியாக பௌத்தத்தை தழுவுகிறார். ஆக பௌத்தத்தை அவர் நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்தேன், சாகும்போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று 7ஆம் மாநாட்டில் சொன்னதிலிருந்து அவருடைய பௌத்தம் சார்ந்த ஆய்வு தொடர்கிறது. இறுதியாக அவர் பௌத்தத்தை தழுவுகிறார். ஆக தமிழ்நாட்டில் அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக தேர்ந்த அம்பேத்கரியவாதியாக இருந்ததால் பௌத்தத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். எப்படி பகுஜன் சமாஜ் கட்சியின் மூலமாக ஒரு அரசியல் புரட்சியை சாத்தியப்படுத்த வேண்டுமோ அதை போல பௌத்தத்தின் மூலமாக ஒரு பண்பாட்டு புரட்சியை இங்கே நிகழ்த்த வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பௌத்தத்தை கையில் எடுக்கிறார். அதனாலதான் அந்த இறுதி நிகழ்வு கூட பௌத்த முறைப்படி நடந்தது. எனவே தென்னிந்திய புத்த விகார் என்கின்ற ஒரு விகாரை அயோத்திதாசர் வழியில் சென்னை பெரம்பூரிலே கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்பி நூற்றுக்கணக்கான பௌத்த திருமணங்கள் நடத்துகிறார். நூற்றுக்கணக்கான பௌத்த திருமணங்கள் நடத்த அந்த திருமணங்கள் நடத்துறது அல்லது அந்த புத்த சமய சார்ந்த செயல்பாடுகளை எல்லாம் நடத்துறது அந்த புத்த பிக்குகள் என்று சொல்லப்படுகிறவர்களா இல்லை அவர்கள் தமிழர்களாக இருந்தாங்களா? இப்போ நடத்துவாங்கள்ல அந்த சமய செயல்பாடுகள்லாம், அது புத்த பிக்குகள் தான் நடத்துவாங்க, பௌத்த பிக்குகள் தான். ஆமாம், அவங்க இங்கே தமிழர்களாக இருக்கிறவங்களா இல்லை வேற யாரும்? தமிழ்நாட்டிலே நிறைய பிக்குகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே நிறைய பிக்குகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பௌத்த மதம் இருக்கிறது, இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆனால் மிக சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள். இதை பெரும்பான்மையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய முயற்சி. இதற்காகத்தான் பௌத்த விகாரை கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்பி விட்டு தொடர்ந்து அவருடைய திருமணத்தை ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்னுதாரணமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான பௌத்த திருமணமாக நடத்துகிறார். அது மிக பேசப்பட்ட ஒன்று. சமீபத்தில் கூட அவருடைய மகளுடைய 1ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒரு பௌத்த கலாச்சார நிகழ்வாக முன்னெடுக்கிறார். அதற்கு பிறகு ஏராளமான பிறந்தநாள் நிகழ்வு, திருமண நிகழ்வு இதெல்லாம் பௌத்த முறைப்படி செய்கிறார். அதன் பின்பு தென்னிந்திய புத்த விகார் பதிப்பகம் என்கின்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்குகிறார். அந்த பதிப்பகத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் வெளியிட்டு சென்னை புத்தக கண்காட்சியிலே கூட 2 முறை ஸ்டால்கள் போராடி தான் அந்த ஸ்டால்கள் கூட அமைத்தார். ஸ்டால்கள் அமைத்து இளைஞர்கள், பகுஜன் இளைஞர்கள், SC ST OBC மைனாரிட்டி இளைஞர்கள் அம்பேத்கரை வாசிக்க வேண்டும், பெரியாரை வாசிக்க வேண்டும், சமூக நீதி அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இலக்கிய தளத்திலும் கூட இயங்கினார். அந்த தென்னிந்திய புத்த விகார் பதிப்பகத்தினுடைய பொறுப்பாளராக நான் தான் இருந்தேன், அண்ணனோடு பணி செய்தேன். ஆக கலாச்சார புரட்சி, அரசியல் புரட்சி,
இந்த இரண்டுமே தமிழகம் பார்த்திராத ஒரு புரட்சி. அண்ணன் பேசிய அரசியல் என்பதும் அண்ணன் பேசிய கலாச்சார அரசியல் என்பதும் இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே முன் எப்போதும் இல்லாத அரசியல். இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு போகிறது. என்ன இது காலங்காலமாக இது முழுமை பெறாத நிலையில் அவரை பறிகொடுத்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது அவர் எப்போதுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கவே மாட்டார். நாங்கள் கூட பெகன்ஜியோடைய போட்டோவை வந்து தமிழ்நாட்டினுடைய முகமாக நீங்கள் தானே இருக்கிறீங்க, உங்கள் போட்டோவை பெருசாக போடுறோம். பாபா சாஹேப்போடைய போட்டோ அவர் மறைந்துட்டார், அவர் போட்டோவை சின்னதாக போட்டு பெகன்ஜியோட போட்டோவை சின்னதாக போட்டு உங்கள் போட்டோவை பெருசாக போடுறோன்னு சொல்லும்போது கூட சொல்லுவார், வேண்டாம், நான் அவ்வளவு வளர்ந்து விடவில்லை, அந்த தலைவரோடு ஒப்பிடுவதற்கு நான் தலைவர் கிடையாது. அதனால் நம்முடைய தலைவர்களை முன்னிலைப்படுத்துவதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அவர்கள் சொன்ன சித்தாந்தத்தை நாம் முன்னிலைப்படுத்துவோம் என்று பொருள். ஆகவே நாம் என்பது அந்த தலைவர்களுடைய பணியை செய்கின்ற ஒரு பொறுப்பாளர் தான். அதனால் அவங்க தான் நம்முடைய சித்தாந்தமாக, கொள்கையாக, கோட்பாடாக இருக்கிறார்கள், நம்முடைய வழிகாட்டியாக இருக்கு. நம்முடைய வழிகாட்டிகளை இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்துவதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இல்லை. கன்சிராம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், இது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சொன்னது, கன்சிராம் ஐயா அடிக்கடி சொல்லுவார், நீ பேசக்கூடாது, உன்னுடைய வேலை தான் இந்த சமூகத்தில் பேச வேண்டும் என்று சொல்லுவார். ஆக அவருடைய வேலையை பேச வைத்ததனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அண்ணன் ஆற்றிய பணி இங்கு பேசியதால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அண்ணனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவருடைய ஊர்வலம் 8 மணி நேரம் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பணி என்பது முற்றிலும் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் கலாச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலம் இந்த மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் போன்றவற்றை அந்த நிலைகளிலே ஒரு சமத்துவத்தை பாபா சாஹேப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்ன மாதிரி லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொன்னபடி அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தான் தன்னுடைய லட்சியமாக கொண்டிருந்தார். அடிக்கடி என்னுடைய தொலைபேசியில் பேசும்போது சொல்வார், பாபா சாஹேப் அம்பேத்கர் என்றால் வேறு எதுவும் கிடையாது, 4 வார்த்தை, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ். அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கான லட்சிய பயணத்தில் நாம் பயணம் செய்ய வேண்டும். சுயமரியாதையை எந்த இடத்திலும் நம் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது. பாபா சாஹேப் அம்பேத்கரோ, மாணவர் கான்சிராம் அவர்களோ, பெகன்ஜி மாயாவதி அவர்களோ எந்த நிலையிலும் தன்னுடைய சுயமரியாதையை இழக்காமல், அடமானம் வைக்காமல் ஒரு தேசிய கட்சியை உருவாக்கி ஒரு 4 முறை உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமும் சுயமரியாதையோடு தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று மாபெரும் அரசியல் வகுப்பை, பாடத்தை நடத்திய ஒரு மகத்தான தலைவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அம்பேத்கர் அவர்கள், மாயாவதி அவர்கள், நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், இந்த மூவரும் அந்த படங்களில் சுவரொட்டிகள்லாம் இருப்பாங்க. கன்சிராமையா நீங்கள் அதில் வந்து அந்த படங்கள்லாம் போடுறதில்ல? அது அப்படி போடாமல் எந்த சுவரொட்டி வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதான் பெரிதாக அவரை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா, இல்லை அதற்கான காரணங்கள் என்னன்னு தெரியும்? அதாவது இப்போ ஊடகங்களில் வந்து இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் ஊடக வெளிச்சம் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியின் மேல் விழுந்திருக்கிறது. இதற்கு முன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பணி என்பது அமைதியான முறையிலே எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் நடத்துவது, சின்ன சின்ன தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, துண்டறிக்கைகள் கொடுப்பது, இளைஞர்களை படிக்கின்ற இளைஞர்களை போய் சந்தித்து பேசுவது, மக்களை பொதுமக்களிடையே போய் கூட்டம் நடத்தி பிரச்சாரம் செய்வது, இப்படித்தான் இருந்தது. எனவே பொதுமக்கள் பார்வையில் கூட பகுஜன் சமாஜ் கட்சி கன்சிராம் ஐயாவை முன்னிலைப்படுத்த வேண்டிய பிள்ளை என்பது ஊடகங்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இங்கே பகுஜன் சமாஜ் கட்சியில் போடப்படுகிற துண்டறிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது பகுஜன் சமாஜ் கட்சியில் போடப்படுகிற சுவரொட்டியாக இருந்தாலும் சரி, பதாகைகளாக இருந்தாலும் சரி, அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் வெளியே வரும். அது ஒரு பிறந்தநாள் நோட்டீஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அனுப்புவாங்க.
அண்ணன் அவர்கள் நான் அவரோடு அரசியல் ரீதியாக பயணம் செய்வதா என்கிட்ட கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு அண்ணன் தான் எல்லாத்தையுமே முழுமையாக இறுதி செய்வார். அவர் கன்சிராமையாவை அளவு கடந்து நேசித்தார், அன்னை மாயாவதி அம்மாவை அளவு கடந்து நேசித்தார் என்பதற்கு எது உதாரணம்னா 17 ஆண்டு காலமாக மாநில தலைவராக இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர், மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர், மக்கள் கொண்டாடுகின்ற தலைவர். அப்பேற்பட்ட தலைவர் தனக்கு பதவியோ பணமோ அதிகாரமோ வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானாலும் எந்த இயக்கத்துக்கு வேண்டுமானாலும் போயிருக்கலாம். இந்த தேர்வில் தோல்வி அடைந்த போது கூட அண்ணன் அவர்கள் என்னிடத்தில் அந்த வாய்ஸ் குரல் பதிவு கூட என்கிட்ட இருக்குது. சொன்னார், முத்துகிருஷ்ணன் இது 3000 ஆண்டு கால மிஷினரி மூவ்மெண்ட்டுமா, 3000 ஆண்டு பகவான் புத்தர் தொடங்கி பெகன்ஜி வரைக்கும் இது 3000 ஆண்டு கால மிஷினரி மூவ்மெண்ட்டு இன்னைக்கு நம்ம தலைமையில் வந்திருக்குது. ஆட்சி இருக்குதோ அதிகாரம் இருக்குதோ ஒரு மிஷினரி போல் நம்ம செயல் பண்ணோம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய லட்சியத்தை நோக்கி வெற்றியோ தோல்வியோ நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. நம்மளுடைய நோக்கம்ன்றது ஏதோ பதவி, சிறு சிறு பதவிக்கு ஆசைப்படுறதில்ல. ஒரு பிரபுத்துவ பாரதத்தை உருவாக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் கனவு கண்ட அந்த சுதந்திர, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலான ஒரு இந்தியாவை உருவாக்கணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி சமத்துவத்தை ஏற்படுத்தும். இந்த அளவுக்கு அவர் தெளிவாக அரசியல் பேசக்கூடிய தலைவராக இருந்தால் நான் இதுவரைக்கும் 25க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய கல்லூரி காலங்களிலிருந்து புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். நிரம்ப வாசிக்கக்கூடியவன். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நான் அவரோடு இருந்ததற்காக சொல்லவில்லை. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் அரசியலை கவனிக்கிறேன். கன்சிராமையா அவருடைய பார்வையிலிருந்து, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பார்வையிலிருந்து நான் இந்த அரசியலை பார்க்கின்றவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இணையாக அரசியல் பேசக்கூடிய தலைவர் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருந்தார். கன்சிராம் அவர்கள் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று பேசியவர். அதை பற்றி உங்கள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வைத்திருந்த கருத்து என்னன்னு? அதுதான் அண்ணன் சொல்லுவார், அடிக்கடி என்ன சொல்லுவார், இப்போ இடஒதுக்கீடுன்றது எல்லாருக்குமே கிடைக்கணும். ஏன்னா இந்த இந்திய கான்ஸ்டியூஷனுடைய ஆன்மா நிறைவேறணும்னா, எல்லாரும் ஈக்குவாலிட்டியை அடையணும்னா அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குதோ அதை நம்ம உருவாக்கி கொடுக்கறதுல எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய பங்கு, இப்போ மாயாவதி அம்மா கூட ரிசர்வேஷனை பாலிடிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணவும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டியூஷனில் கல்வியில் இடஒதுக்கீடு இருக்குது, வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இருக்குது. ஏன் அவங்கள சமூக நீதி தலைவர் நம்ம இன்னமும் பார்க்குறோன்னா, அரசியலில் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தணும். தேர்தல் போட்டிகளில் கூட இந்த சமூகம் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா, உங்களுக்கு தாங்க இவ்வளோ சதவீதம். இந்த சமூகம் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா, இந்தாங்க உங்கள் சதவீதம். நாங்கள் இவ்வளோ சதவீதம் இருக்கிறோம். அவங்க மேலே ஒரு நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வந்தது. அதாவது உயர் வகுப்பினருக்கு அதிகமான இடங்களை, அதாவது தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தார் என்று கூட ஒரு பேச்சு வந்தது. ஆமாம், அதாவது எது அம்பேத்கரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்களை எதிர்ப்பது அம்பேத்கரிசம் கிடையாது. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பார்ப்பனியத்தை எதிர்ப்பது தான் அம்பேத்கரிசம். பார்ப்பனர்கள் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் உருவாக்கிய சித்தாந்தம், அந்த கொள்கையை பின்பற்றுகிற அந்த கொள்கையை இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை, ஒரு அப்ரஷனை, ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸை பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது போல ஒரு கிரேடியன்ட் இன்இக்வாலிட்டியை உருவாக்கியிருக்குது. அதற்காக அந்த சமூகத்தை நாம் வெறுக்க வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று சொன்னாலே மனிதநேயம். அவர்கள் அந்த கொள்கையை உருவாக்கினார்கள் என்பதற்காகவே அவர்களை வெறுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே அன்னை மாயாவதி அவர்கள் அந்த சமூகத்தில், பிராமணிய சமூகத்தில் அங்கே இருக்கிற உயர் சாதி மக்கள், அது அவங்க அடுத்த தேர்தலுக்கான பின்னடைவிற்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டது. ஆமாம், அவங்க பண்ணுறதே தேர்தல் அரசியல் கிடையாதுல்ல. இப்போ நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன்ல, இது ஒரு மிஷினரி மூவ்மெண்ட். எடுத்த உடனே எந்த அரசியல் கட்சியும் தொடங்கணும்னா பதவிக்கு வந்துட முடியாது இல்லையா. இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்போ பிஜேபி கூட எடுத்துங்க, எத்தனை வெற்றிகளை பெற்றாலும் அவங்க சித்தாந்தத்திலிருந்து அவங்க பின்வாங்கல, எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அவங்க சித்தாந்தத்திலிருந்து பின்வாங்காம தானே இருக்கிறாங்க. அப்போது அவங்களே அப்படி பண்ணுறாங்கன்னா, அப்போது பாபா சாஹேப் இந்திய கான்ஸ்டியூஷனை உருவாக்கின பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிள்ளைகள், உலகத்திற்கே பகுத்தறிவு சமூக நீதியை சொன்ன பகவான் புத்தருடைய பிள்ளைகள், நாம் எவ்வளோ தெளிவாக இருக்கணும், எவ்வளோ உறுதியாக இருக்கணும். அதனால் தேர்தலில் பின்னடைவு வந்ததுன்றதுக்காக நம்ம கொள்கையிலிருந்து பின்வாங்கிட முடியாது. அதனால் கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சரிவு வந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையில் அவங்க பெகன்ஜி மாயாவதி உறுதியாக இருக்கிறாங்க.
அதே உறுதியோட நிலைப்பாட்டோட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார். இந்தியத்தில் தோன்றிய மிக முக்கியமான சமயம் வந்து பௌத்தம். இந்த பௌத்தம் பல நாடுகளிலே பரவி கிடக்கிறது, அங்கே புகழ்பெற்று விளங்குகிறது. ஆனால் இந்தியாவில் ஏன் அதனுடைய பரவலாக்கம் அதிகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? பௌத்தம் வந்து பகன்ஜி மாயாவதி அம்மாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதோட நான் தொடங்குறேன். பிஃபோர் ஐ பிகம் புத்திஸ்ட் ஐ ஷுட் கவர்ன் அட் சென்டர் அப்படின்னாங்க. ஏன் இந்த வார்த்தையை அவங்க மிக தெளிவாக பதிவு பண்ணுறாங்கன்னா, பௌத்தம் இங்கே வந்து தோன்றினாலும் கூட அது எப்போ பரவலாக்கப்பட்டதுன்னா, உலகம் முழுக்க பரவலாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா அசோகருடைய ஆட்சி காலத்தில் தான், மௌரியர்களுடைய ஆட்சி காலம். ஒரு சிறந்த அரசாட்சி காரணம். அப்போ ஒரு மதம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்டியானிட்டி பரவி இருக்குதுன்னா காரணம் அமெரிக்கா என்கின்ற ஒரு ஏகாதிபத்திய நாடு. அதுக்கு முன்பே இங்கிலாந்து அதுக்கு முன்பு அதுக்கு இதுவாக செயல்பட்டு முன்னோடியாக செயல்பட்டு அவங்க வந்து அப்போ யாரு கையில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களால் தான் ஒரு சித்தாந்தத்தை பரவலாக்க முடியும். இந்தியாவுடைய நிலைமை என்ன இன்றைக்கு? இங்கே வந்து இந்துத்துவா, இந்து மதம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, இந்துத்துவா, இந்து சித்தாந்தம் என்பது, இந்து சித்தாந்தம் என்று கூட சொல்ல வேண்டாம், ஒரு வர்ணாசிரம கோட்பாட்டு சித்தாந்தம், மனுவாத சித்தாந்தம். இன்றைக்கு இந்தியாவிலே காங்கிரஸ் தொடங்கி, காங்கிரஸ் ஒன்றும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது, காங்கிரஸும் வந்து மனுவாதிகளுடைய இயக்கம் தான், மனுவாதிகளுடைய கட்சி தான். இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிறவங்க போல பேசுகிற தலைவர்கள் போல ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸோ ஒரு நல்ல இயக்கம் பேச தொடங்குறாங்க. ஆமா, அந்த புல்கர் கோயிலா ஏதோ ஒரு கோயில், அந்த கோயிலை வந்து பூணூலை தூக்கி காமிச்சு நான் தத்தாத்திரேய பிராமணன் அப்படின்னு சொன்னவர், காஷ்மீர் பண்டிட் பிராமணன் சொன்னவர் தான் இவர் நம்ம ராகுல் காந்தி ஐயா. அதே போல RSS உடைய முகாமிலே போய் கலந்து கொண்டவர் தான் பிரணாப் முகர்ஜி. அதனால சமூக நீதிக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அதனால காலமாக இங்கே வர்ணாசிரம கோட்பாட்டை பின்பற்றுகின்ற இயக்கங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் நாம் பௌத்தத்தை பரவலாக்க முடியவில்லை. பகன்ஜி மாயாவதி தலைமையிலான ஆட்சி இந்தியாவிலே மலர்கின்ற போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியலுக்கு வந்து அரசியல்லையே இந்த பெரியார் கருத்துக்களையும் அம்பேத்கருடைய முக்கியமாக அம்பேத்கர் கருத்துக்களை வெளில கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். இதற்காகவே அவருடைய இல்வாழ்க்கையை தள்ளி வைத்தாரா? அதாவது ரொம்ப காலத்துக்கு அப்புறம், அவருடைய வயது அதிகமானதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணார்னு ஒரு செய்தி உண்டு. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் தொடர்ந்து மக்கள் பணி செஞ்சதுனால அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் பெருமளவு சிந்திக்கலை. அதனால தான் வந்து அவருடைய திருமணம் ரொம்ப தாமதமாச்சு. அப்புறம் தொண்டர்களுடைய நிர்பந்தமும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் திருமணம் செய்து கொள்ள அவர் முன் வந்தார். அதை கூட பௌத்தம் சார்ந்து, அதாவது அவர் பெரும்பான்மையான நேரங்கள் வந்து அவருடைய இல்லத்தோட வந்து அவர் என்னைக்கு அந்த இயக்கம் தொடங்கினாரோ அந்த காலகட்டத்திலிருந்து அவருடைய பெரும்பான்மையான நேரங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இல்லைன்றதை முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் அவருடைய திருமணம் வந்து ரொம்ப தள்ளி போச்சு. இந்த அளவிற்கு தனது வாழ்க்கையே அந்த கட்சிக்கு கொடுத்துட்டு செயல்பட்ட ஒரு தலைவர் ஏன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் தவிர்த்த மற்ற மாவட்டங்களில் அவருடைய ஆளுமையை நிலைநிறுத்த முடியவில்லை? அவர் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய பணியை வந்து செய்து கொண்டு தான் இருந்தார். அனைத்து மாவட்டங்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அமைப்பு இருக்கிறது. இரண்டாவதாக இது ஒரு தேசிய கட்சியாக இருப்பதனால் அவர் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்கிறது கிடையாது. எப்போவுமே ஒரு ஜனநாயகவாதி. அப்போது அதோட தலைமைக்கும் கட்டுப்பட்டவராக, அன்னை மாயாவதியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக, தமிழ்நாட்டுக்கு வருகின்ற கோஆர்டினேட்டர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். அதனால் இப்போ அந்த பகுதிகளில் இருக்கிற பொறுப்பாளர்களை நியமிப்பதில் மேலிடத்தினுடைய தலையிடம் இருந்தது. அதனால் வந்து எல்லா பகுதிகளிலுமே அமைப்பு இருந்தது. அந்த பகுதிகளில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள், இப்போ இங்கே பகுஜன் சமாஜ் கட்சி பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலத்துக்குன்னு ஒரு ஒருங்கிணைப்பாளர், மேற்கு மண்டலத்திற்கென்று ஒரு ஒருங்கிணைப்பாளர்,
தென் மண்டலத்துக்கு என்று ஒரு ஒருங்கிணைப்பாளர், இப்படி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு தலைவருக்கு பிறகு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பணி செய்து வருகிறார்கள். அதனால் எல்லா மாவட்டங்களிலும் கிளை இருக்கிறது. அந்த அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு, அது அதிகாரம் செலுத்த வேண்டிய அந்தந்த மண்டல ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இருக்கிறது. இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்கிற நேரத்தில் தான் அவருடைய மரணம். இந்த தலைமை பொறுப்பை அடுத்து உங்கள் கட்சியில் யார் எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தை நிரப்ப முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அதை தேசிய தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். தேசிய தலைமை தான் வந்து யார் வந்து அந்த இடத்துக்கு சரியாக இருப்பார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அவருடைய உதிர உறவுகளே யாராவது ஒருவர் இந்த இயக்கத்தினுடைய, அவர் வந்து அவங்களுடைய உறவினர்களை கூட பெருசாக கட்சியில் கொண்டு வரலையே. அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. எங்கள் அண்ணி இருக்கிறாங்கல்ல, பொற்கொடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவங்க தான் அந்த பண்பாட்டு ஒரு பௌத்த பண்பாட்டு அந்த கோயிலை கட்டினதோட அதன் பிறகு திருமணங்களில் கடந்து கொள்வது, பௌத்தம் சார்ந்து பேசுகிறதோட அவர் பேசிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து பணி செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அதை வந்து கட்டுக்கோப்பாக அதை எடுத்துகிட்டு போகிற பொறுப்பை வந்து இன்றைக்கும் அன்னி தான் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ கூட கடைசியாக இந்த புத்த பூர்ணிமாவிற்கு நடந்த நிகழ்ச்சி வந்து அவங்களுடைய தலைமையில் தான் நடந்தது. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து அப்படி பார்த்துட முடியாது. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தன்னுடைய வீட்டில் அவங்க குழந்தைக்கு, நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தை 6 மாத குழந்தை 6-7 மாத குழந்தைக்கு கையை தூக்கி ஜெய்பீம் சொல்லுமா ஜெய்பீம் சொல்லுமான்னு சொன்னவர், ஜெய்பீம் கிளாப்னு ஒன்று வச்சுருக்கோம். நம்ம கடைசியாக நான் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த குழந்தை ஜெய்பீம் கிளாப்னு ஒன்று நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்குது, அந்த ஜெய்பீம் கிளாப் சொல்லுது. அதனால் அவங்க எல்லாரையுமே, அவர் கூட இருக்கிற எல்லாரையுமே வந்து அவர் அம்பேத்கரியவாதிகளாக தான், முக்கியமாக பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் தயார்படுத்தி வச்சுருந்தார். இப்போ 2-3 நாட்களாக சமூக ஊடகங்களில் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தலைவராகலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தங்களது கருத்து? அது தேசிய தலைமை முடிவு பண்ணணும். அது அவருக்கு விருப்பம் இருக்கணும். ரெண்டாவது, கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். கட்சியில் இருக்கிற அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். தேசிய தலைமைக்கு இப்போ புதுசாக வந்து ஏற்கனவே எங்களுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த கோபிநாத் என்பவரை நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை வந்து நம்முடைய பெகன்ஜி மாயாவதி கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த கருத்தை ஏன் சொல்கிறேன்னா, நான் அண்ணனோடு இருந்தவன் என்பதால், அந்த குடும்பத்தை பார்த்தவன் என்பதால், அவங்களோட ஆளுமை உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆளுமை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவருடைய ஆளுமைகள் இதெல்லாம் எனக்கு தெரிந்ததனால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுக்காக இதுதான் முடிவுன்றது கிடையாது. கட்சி தலைமை என்ன சொல்லுதோ, மேலிட தலைமை என்ன சொல்லுதோ, இயக்கத்தினுடைய தொண்டர்கள் செயற்குழு என்ன சேர்ந்து முடிவெடுக்குதோ அதுக்கு தான் நம்ம கட்டுப்பட முடியும். தனிப்பட்ட முறையில் எனக்கு அண்ணனுக்கு இருந்த உறவின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அந்த குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் வந்தால் நன்றாக இருக்கும். அதற்கு முழுமையாக அந்த குடும்பத்தில் ஒரு ஆதரவு, தகுதி படைத்த பெரிய ஆதரவு கிடைக்கும், அதுக்கு தகுதியும் படைத்தவர்கள். இப்போ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை பொதுமக்கள் பார்வையில், இப்போ எல்லா பொதுமக்கள் மொத்தத்தையும் சொல்லலை, ஓரளவிற்கு ஒரு சிறிய தொகையாக கூட இருக்கலாம். அவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு சிறிய தலைவர், அவர் வந்து சில பிரச்சனைகளை அவரே தீர்த்து வைப்பார், அதிலிருந்து பணத்தை பெறுவார், அந்த மாதிரியான ஒரு மாதிரியான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அவருடைய இறப்பிற்கு பின்பு அல்லது இறப்பு நிகழ்ச்சியில் அது முற்றிலுமாக தவறு என்ற ஒரு இடம் வந்திருக்கிறது. இதை பற்றி தங்களது கருத்து? அண்ணன் அவர்கள் சில வியாபாரங்களை நேர்மையான முறையில் அரசை ஏய்க்காமல் மிக நேர்மையாக சில வியாபாரங்களை மிக நேர்மையாக செய்து வந்தார். அதன் மூலமாக அவருக்கு கிடைத்த வருவாயில் பெரும்பகுதியை கட்சிக்கும் ஏழை எளிய மக்களுடைய கல்விக்கும் மருத்துவ செலவுக்கும் அவர்களுடைய குடும்ப நிகழ்வில் பங்கெடுப்பதிலும் அவர்களுடைய தேவைகளுக்கும் அவர்களை என்டர்பிரனர் தொழில் முனைவோராக ஆக்குவதற்கும்
அவர்களை வந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் அமர்த்துவதற்கும், அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள் போன்று அவர்களை தனிப்பட்ட முறையில் உருவாக்குவதற்கும், அவர்களை வந்து அதான் எம்பவர் பண்ணுறதுக்காகவும், இப்போ குறிப்பாக வழக்கறிஞர்களை பார் கவுன்சிலாக இருக்கட்டும். ஆனால் இந்த வழக்கறிஞர் மொத்தம் அதிகமான ஆட்களை வந்து அந்த வழக்கறிஞர் பொறுப்புக்கு அந்த படிப்பை படிக்க வைத்தார் என்ற செய்தியும். ஆமாம், அதாவது அவர் அண்ணன் வந்து மூர்த்தி அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களை ஒரு தன்னுடைய மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டவர். மிகச்சிறந்த அம்பேத்கர், அவரும் ஒரு மிகச்சிறந்த அம்பேத்கர் என்பதால் அவரை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர். அண்ணனுடைய வார்த்தை என்னன்னா, இந்த சமூகத்தில் வந்து ஒரு வழக்கறிஞர் இருந்தானா இந்த சமூக மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து அவன் வந்து தட்டி கேட்க முடியும், சட்ட ரீதியாக அவர்களுக்கு போராடி உரிமை வாங்கி பாதுகாப்பு கொடுக்க முடியும், இந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும், அவனுடைய குடும்பத்துக்கும் அது பாதுகாப்பு, இந்த சமூகத்துக்கும் அது பாதுகாப்பு, சமூகத்தில் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். இந்த சமூகம் ஏற்கனவே ஒரு விளிம்பு நிலை சமூகமாக இருக்குது. அப்போ இந்த சமூகத்துக்கு உதவுவதற்கு நிச்சயமாக ஒரு வழக்கறிஞரால் உதவ முடியும் என்பதை தெரிந்து கொண்டதனால் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் படிக்க வைத்திருக்கார். அதனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உண்மையான முகம் என்பது, ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு மிகப்பெரிய பேர் ஆளுமை, அவருடைய மிக உண்மையான முகம் என்பது அவர் மிகச்சிறந்த அம்பேத்கர், அவர் மிகச்சிறந்த ஒரு பௌத்த உபாசகர், அவர் மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த அரசியல்வாதி, மிகச்சிறந்த சமூக பணியாளர், மிகச்சிறந்த கொடைவல்லர். இன்றைக்கு வடசென்னை மக்கள் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க சாரையாக வந்து இன்னைக்கு அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் கலாச்சார தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஆற்றிய பணி தான் காணும் முழுக்க. இது தவிர அவர் சமூகத்திற்காக தலித் மக்களுக்காக மட்டுமல்ல, சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்திருக்கிறான்னு சொல்லிங்க. அதில் குறிப்பிடும்படியான உதவிகள் என்னன்னு சொல்ல முடியுமா? அதுதான் மருத்துவ செலவுக்கு பணம் கொடுக்கறது. எடுத்த உடனே வந்து அவர் வந்து ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டார், ஜாதியெல்லாம் பார்த்து பழகக்கூடிய நபர் கிடையாது. என்கிட்ட வந்து அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லும்போது, ஜாதி அடிப்படையில் ஒருத்தட்ட நம்ம பழகணும்னு நினச்சா யாருமே நமக்கு, எந்த தலைவர்களுமே நமக்கு உறவாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்துக்கிட்டா, பகுஜன் சமாஜ் கட்சியில் மகாத்மா பூலே, எங்களுடைய 50 தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மகாத்மா பூலே, அவர் ஒரு ஓபிசி சமூகம். அதுக்கடுத்து சத்ரபதி சாகு மகராஜ், அவர் ஒரு ஓபிசி சமூகம். நாராயண குரு, அவர் ஒரு ஓபிசி. தந்தை பெரியார், அவர் ஒரு ஓபிசி. அடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் எஸ்சி. ஸோ நம்ம வந்து ஜாதி அடையாளத்தோடு பார்க்கக்கூடாது, சமூக நீதி அடையாளத்தோடு பார்க்க வேண்டும், அவர்களுடைய தேவை அடிப்படையில் பார்க்க வேண்டும், அரசியல் பொருளாதார தேவை அடிப்படையில் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று அரசியல் தெளிவோடு பேசக்கூடியவர். அதனால் அனைத்து மக்கள் யார் உதவின்னு கேட்டு வந்தாலும், ஓபிசி மக்களா, மத சிறுபான்மை மக்களா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அவர் உதவி என்று கல்வி, தொழில் செய்ய வேண்டும், கல்வி பெற வேண்டும், மருத்துவ உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு வரவங்க எவரெல்லாம் பார்க்க மாட்டார். அது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அதை அவர்களுக்கு தேவைகளின் அடிப்படையில் கொடுத்து உதவி, அவர்களுக்கு உதவி செய்வதை தன்னுடைய பணியாக அவர் கொண்டிருந்தார். இப்போ இலக்கியத்துறையிலும் ஒரு பதிப்பகம் வைத்திருந்தான்னு சொல்கிறீங்க. எத்தனை புத்தகங்கள் அந்த பதிப்பகத்தின் மூலம் வந்திருக்கிறது? அந்த புத்தகங்களின் சாராம்சம் என்ன? அதில் உள்ளீடுகள் என்ன? அந்த புத்தகங்கள் சமூக நீதி பற்றிய புத்தகங்கள், குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகங்கள். இப்போது 8 புத்தகங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது. அவர் சொன்னதின் அடிப்படையில் தயார் செய்து வச்சுருக்கிறோம், அச்சுக்கு போகுது. இது வரைக்கும் 25 புத்தகங்களுக்கு மேலே அச்சாயிருச்சு. இப்போ கடைசியாக வந்து அண்ணனை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அவர் வந்து அவருடைய ஒரு மகள் பிறக்குதா, அந்த மகள் பிறந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க ஒரு தலித் தலைவர், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தலித் ஆளுமையுடைய பேர் வைப்பாங்க. ஆனால் அவர் சாவித்ரி பாய் பூலேன்னு வச்சார். சாவித்ரி பாய் பூலேன்னு பேர் வச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், சாவித்ரி பாய் பூலேல பேரில் ஒரு புத்தகம் வெளியே வரணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்தியாவின் முதல் ஆசிரியர், பெண் ஆசிரியர், முதல் பெண் ஹெட்மாஸ்டர். அவங்களுடைய வரலாறு படிச்சிங்கன்னா ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருந்திருக்கிறாங்க. இது அவர் தெளிவாக படிச்சிருக்கிறாரு. படித்த பிறகு தன்னுடைய மகளுக்கு சாவித்ரி பாய் பூலேன்னு பேர் வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க தான் தொடக்கமே.
ஏன்னா அந்த குழந்தை பெரியவளாக வர வரைக்கும் பகவான் புத்தருக்கு பிறகு இங்க பார்ப்பனிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு அதுக்கடுத்து சமூக நீதிக்கான தோற்றுவாயா இவங்க இருந்திருக்கிறாங்க சாவித்திரிபாய் பூலே. இதை வந்து நினைவுபடுத்துற வகையில தன்னுடைய மகளுக்கு சாவித்திரிபாய் பூலேன்னு பேர் வச்சது மட்டும் இல்லாம அந்த தெளிவு அவருக்கு இருந்ததுனால, அந்த வாசிப்பு மிக தெளிவாக இருந்ததுனால அவங்க பேர்ல வந்து ஒரு புத்தகம் உடனே கொண்டு வா அப்படின்னு எனக்கு கட்டளையிட்டாரு. அந்த அடிப்படையில் அவரும் ஒரு சில தரவுகள் கொடுத்தாரு, நானும் ஒரு சில தரவுகளோடு கல்வித்தாய் சாவித்திரிபாய் பூலேன்ற ஒரு புத்தகத்தை இப்போ நாங்கள் இறுதியாக வந்து அவருடைய மகளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் வெளியிட்டோம். இப்போ 8 புத்தகம் தயார் நிலையில் இருக்குது. வெறுமனே ஒரு சாதி என்ற வட்டத்துக்குள்ள இல்லாமல் சமூக நீதி என்ற வட்டத்துக்குள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க சார்ந்த புத்தகங்களை வந்து பதிப்பித்து வெளியிடுவதில் ரொம்ப தெளிவோடு இருந்தார். அதனால தான் நான் அவரை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஒரு மாபெரும் பேராளுமை. இந்த கொலைக்கு பின்னாடி இவர் செய்த பணிகள் தான் காரணமாக இருக்க முடியும்னு எனக்கு நான் நினைக்கிறேன். இது அதுவே ஒரு எதிர்ப்பாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிச்சயமாக அதாக தான் இருக்கும். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய பணிகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப புரிதலோடு செய்யப்பட்டது. பெரியார் சொன்ன மாதிரி மிகுந்த பகுத்தறிவோடு செய்யப்பட்டது, மிகுந்த புரிதலோடு செய்யப்பட்டது, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அது ரொம்ப தெளிவான அரசியல். எப்படி அதாவது அவர் அடிக்கடி சொல்லுவார், பகவான் புத்தரை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கின்ற கண்ணாடியை அணிந்து பார்க்க வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் என்கின்ற ஒரு நபரை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது மான்யவார் காஞ்சிராம் என்கின்ற கண்ணாடியை அணிந்து பார்க்க வேண்டும். அப்போ அவர் அரசியலில் எவ்வளவு தெளிவாக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது தான் இன்னும் இந்த சமூக பணிகள் எல்லாம் செய்தது தான், அரசியல் தளத்திலே புரட்சி ஏற்படுத்தியதான், பண்பாட்டு தளத்திலே புரட்சி ஏற்படுத்தியது தான் இந்த படுகொலைக்கு காரணம். ஏன்னா இன்னும் இருந்தால் இன்னும் அந்த சமூகத்துக்கான வேலைகளை மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணன் உருவாக்கி இருப்பார். மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை கலாச்சார தளத்திலும் அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் செய்து காட்டியிருப்பார். இப்போ இந்த புத்தகங்கள் இலக்கியத்துறையில் பதிப்பு வச்சு புத்தகங்கள் ஆகுது. அந்த புத்தகங்களை பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே ஓரளவிற்கு நீங்கள் எழுதியவை என்று தெரிகிறது. அந்த புத்தகங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னென்ன புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன, அதனுடைய உள்ளீடுகள் எப்படிப்பட்டவை அப்படின்ட்டு. ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபடுவோம் என்கின்ற புத்தகம் இப்போ கடைசியாக பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி வந்து நம்ம நாட்டை ஆளணுன்றது கைட் பண்ணால் அவருடைய ஸ்பீச்சஸ்ஸு. அதுக்கடுத்து வந்து பிராமணிய இலக்கியம் என்று சொல்லிட்டு புரட்சியும் எதிர்ப்புரட்சின்றதில் இதெல்லாம் மறுபடியும் ரீட்ரான்ஸ்லேட் பண்ண புத்தகம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன்ன்றது வந்து இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகங்கள் வந்து 37 வால்யூம்ஸாக வெளியில் வந்திருக்குது. இந்த 37 வால்யூம் உங்களுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து மிக மிக இருக்குது, டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கருத்துக்கு எதிரானவர்கள் கூட அதை மொழிபெயர்த்ததுனால அது வந்து உண்மைத்தன்மை இல்லை. அது வந்து ரெண்டையும் ஆங்கிலத்தையும் தமிழையும் ஒப்பிடும்பொழுது சில இடங்களிலே வந்து வேறு மாதிரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அவர் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதனால் வந்து சின்ன சின்ன வெளியீடுகளாக நாங்கள் கொண்டு வந்தோம். இது சின்ன சின்ன வெளியின ஒரு தலைமையின் கீழே அதை மீள மொழிபெயர்த்தது. அதன் பிறகு வந்து மான்யவார் காஞ்சிராம் ஐயாவை பற்றிய புத்தகங்களே இங்கே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காஞ்சிராம் ஐயாவுடைய படத்தை வந்து நீங்கள் அவர் போடலன்னு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க. காஞ்சிராம் ஐயாவுடைய வரலாறை தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்த பிறகுதான் காஞ்சிராம் ஐயாவுடைய வரலாறு குறித்த ஒரு புத்தகம் வந்தது. இடஒதுக்கீடுன்னு எடுத்துட்டோம்னா நாள்தோறும் பேச்சுக்கு பேச்சு கன்சிராமை பேசி ஆக வேண்டும். ஏன்னா அவர் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கணும். அந்தந்த மக்கள் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்குன்னு சொன்னவர். ஆனால் அவரை பற்றிய பேச்சுக்கள் குறைவாக இருக்கிறதே என்ற ஒரு நிலையில் தான் அந்த கேள்வியை கேட்டேன். அதாவது இதற்கு முன் இருந்த தலைவர்கள் வேண்டுமானால் அந்த நிலையிலே தவறி இருக்கலாம். ஆனால் நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்த பிறகு கன்சிராம் ஐயாவை குறித்த ஒரு தெளிவு வந்து இளைஞர்களிடையே உருவாகியிருக்கிறது. இப்போ கன்சிராம் ஐயாவுடைய முக்கியமான மலேசிய உரை, ஜப்பான் உரை, இரண்டாவதாக கைக்கூலிகள் காலம் என்று ஒரு புத்தகம் எழுதினார். ரொம்ப மிக மிக முக்கியமான புத்தகம். அதையெல்லாம் பதிப்பித்து வெளியிட்டவர் நான் ஆம்ஸ்ட்ராங். இப்போ கன்சிராம் அவர்களை பற்றிய முழு விவரமான புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குது? என்னிடம் இருக்கிறது. என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தென்னிந்திய புத்த விகார் பதிப்பகம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய இன்புட்ஸின் படி உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. தென்னிந்திய
புத்தவிகார் பதிப்பகம். அடுத்த அந்த 2-3 புத்தகங்கள் பற்றி சொன்னீங்க. அடுத்த ஏதாவது அதாவது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்டவை? ஆமாம், கடைசியாக வெளியிட்ட சாவித்திரி பாய் போல புத்தகத்தை படித்து விட்டு சகோதரர்கள் சொன்னார்கள், இந்த செய்திகள் எங்கேயுமே, இந்த தரவுகள் வேறு எங்கேயுமே இல்லை, எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழிகாட்டுதல் முடியும், அவர் எங்கேருந்து எடுத்திருப்பார் இதை அப்படின்னு வியந்தார்கள். அதன் பிறகு கன்சிராம் ஐயாவுடைய புத்தகங்கள், அப்புறம் அன்னை இவங்க சத்தியவாணி முத்துடைய எனது போராட்டம், அதுக்கப்புறம் மீனாம்பல் சிவராஜுடைய உரை, அப்புறம் நிறைய புத்தகம் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரேர் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இதற்கெல்லாம் காரணகர்த்தா ஆம்ஸ்ட்ராங் அவர். 100% அவர் தான். 100%. நான் ஒரு டூல், எப்படி கருவி, அவ்வளவுதான். முழுக்க அவர் தான் இதற்கு காரணம். அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் நடந்தது. அவர் இளைஞர்கள் நிறைய வாசிக்கணும்னு விரும்பினார். யாரை பார்த்தாலும் சரி, எடுத்த உடனே அவர் ஃபஸ்ட்டு கேட்கறது, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். பாபா சாஹேபுடைய என்ன புக்கெலாம் படிச்சிருக்கிற, எத்தனை வால்யூம் படிச்சிருக்கிற, எந்தெந்த வால்யூம் படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்பார். அவங்க ஏதாவது நான் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, 37வது வால்யூம் எடுத்து படி, 37வது வால்யூமில் பாபா சாஹேப்போடைய உரைகள்லாம் எடுத்து படி முதல்ல. அது படிச்சிட்டியா, படித்த உடனே சாதி ஒழிப்பு எடுத்து படி, அதில் இது சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 7வது வால்யூம் படி. 7வது வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன், அதை படி. ஃபஸ்ட்டு அரசியல் சார்ந்த ஐயாவுடைய பேச்செல்லாம் படிச்சிரு. 2வது கன்சிராம் ஐயா படிச்சிரு, கன்சிராம் ஐயாவை கம்ப்ளீட் பண்ணிவிடு. இது 2த்தையும் படிச்சுட்டு அப்புறம் பௌத்தத்துக்கு வந்துடு அப்படின்னு. ஒரு சாதாரண ஒருத்தன் கிராமத்திலேருந்து, குக்கிராமத்திலேருந்து ஒருத்தன் வருவான், அவனை உட்கார வச்சு 4 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். என்ன பேசுவார்னா, படி, பாபா சாஹேப்பை தெரிஞ்சுக்கோ, எப்படி இருக்கும் குடும்பத்தோட சூழ்நிலை இருக்குது, கல்வி எப்படி போயிட்டு இருக்குது, எதுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா. பொதுவாக இவருக்கு இளைஞர்களையும் இளைஞர்களுக்கு இவரையும் பிடித்ததற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபஸ்ட்டு இவர் டீடோட்டலர். இவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமுமே அண்ணன்கிட்ட கிடையவே கிடையாது. நான் பழகிய வரை அதுதான் எல்லாரும் சொல்கிறது. அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. ரொம்ப டீடோட்டலர். 2வது பார்த்திங்கன்னா, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசக்கூடியவர். அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக என்னென்னா, அவர் எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி எல்லாத்தையும் பேசுவார். இப்போது யாரோ ஒருத்தர் வருவாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்கப்பா, தம்பி என்ன பண்ணுறாரு, அப்படியா, சரிப்பா. இது ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன், ஒரு அப்பா, ஒரு தாய் எப்படி தன்னுடைய மகனோடு எப்படி உரையாடுவாளோ, ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகனோட உரையாடுவாளோ, ஒரு சகோதரன் எப்படி தன்னுடைய சகோதரனோட உரையாடுவாரோ, அது போல் ஒரு அன்போடு, மிகுந்த பேரன்போடு, ஆச்சரியமாக இருக்கும். அது நமக்கும் அவருக்கு என்னடா தொடர்பு, இவ்வளோ பேரன்பாக இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் லட்சக்கணக்கான இளைஞர்களை அவரை நோக்கி அவர் வசீகரிப்பதற்கு காரணமாக இருந்தது. எல்லாருக்கும் அவர் ரொம்ப நேர்மையாக இருந்தார். அந்த அன்பு ரொம்ப நேர்மையான அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அதனால் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சது. குறிப்பாக ஒன்றை கேட்கணும். அதாவது எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் அந்த இறப்பு நிகழ்வு எல்லாத்துலேயும் இருந்தாங்க. அந்த அளவிற்கு அவர் மேல், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேல் திருமா அவர்கள் மரியாதை வைத்திருந்தாரா? ஆமாம். சரி, அரசியல் ரீதியாக இப்போ நான் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன். அரசியல் ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள் பல்வேறு அரசியல் தலைவர்களோடு அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் அம்பேத்கரியவாதியாக இருப்பதால், கன்சிராமுடைய ஃபாலோவராக இருப்பதால், இந்தியன் கான்ஸ்டியூஷனை ரொம்ப தெளிவாக படித்ததுனால, அரசியல் ரீதியாக அவருக்கு பல்வேறு தலைவர்களுடைய நிறைய முரண்பாடுகள் சொல்லக்கூடாது, சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் எல்லா தலைவரையுமே அவர் அளவு கடந்து நேசித்தார். யாராவது அவர்கிட்ட பேசினா, அண்ணன் திருமா அவர்களை பற்றி பேசினா, அண்ணன் எவ்வளோ நாலேஜ், எவ்வளோ பேசுகிறாரு, ஆனால் இவ்வளோ தெளிவாக இருக்கிறாரு அப்படின்னு தான் ரொம்ப உயர்வாக பேசுவாரே தவிர்த்து, அரசியல் ரீதியாக சில சின்ன சின்ன அந்த கருத்து வேறுபாடுகளை மேடைகளில் பகிர்ந்துக்குவாரே தவிர்த்து, ஆனால் எல்லாரோடையுமே ரொம்ப நட்பாக அன்பாக இருந்தார்.
அதாவது அரசியல் என்பது வேறு, தனி மனித அன்பு என்பது வேறு என்பது ரொம்ப அவருக்கு தெளிவாக அந்த விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். அதனால் அண்ணன் திருமா அவர்களே ரொம்ப அளவு கடந்து நேச்சார். அவருடைய பிறந்த நாளில் கூட அவருடைய அலுவலகத்தில் வந்து இது இப்போது பொன் விழாவோ பவள விழாவோ நடந்தது இல்லையா, அதில் அவருக்கு நிகழ்ச்சி நடத்தி அவரை கௌரவித்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் நிர்ணய சபை உரைகள் முழு தொகுப்பை வந்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதை கூட அண்ணன் திருமா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் நினைவு கூர்ந்தார். இறுதியாக முதலமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர் என்ற நிலையில் ஒரு சிறந்த அரசியல் தலைவருக்கு வீட்டில் போய் அவர் வந்து அவங்களுடைய ஆறுதல்லாம் சொன்னதை பற்றி எல்லாருமே அது ஒரு சிறந்த நடவடிக்கை என்பது போல தான் பார்த்தாங்க. இந்த சிலர் என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கட்சிக்காரர்கள் இந்த கொலையை அப்படி சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படிலாம் பேசுகிறாங்க. இதில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று சந்தித்தது என்பது ஒரு அஃபிஷியல் மூவ் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் இறந்து விட்டார், அவருடைய இறுதி ஊர்வல நிகழ்வில் கலந்து கொள்ள முடியல, அதனால் நேரில் போய் சந்தித்தார். இந்த அளவில் தான் நான் அந்த நிகழ்வை பார்க்குறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இந்த கொலை குறித்து கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். அது வந்து மாற்றமே கிடையாது. ரெண்டாவது நான் முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், ஏற்கனவே ஒரு தலித் தலைவர் மீது கொலை வெறியர்கள், அவருடைய வளர்ச்சி பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் ஒரு வன்கொடுமையை நிகழ்த்தி படுகொலை செய்து வீழ்த்தியிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நான் இவ்வளவு நேரம் உங்களிடம் பேசியிருக்கிறேன், அவருடைய ஆளுமையை பற்றி நான் உங்களுடைய பகிர்ந்திருக்கிறேன். இப்பேற்பட்ட ஆளுமையை ஊடகங்களிலும் குறிப்பாக சமூக ஊடகங்களிலும் திரித்து அவரை சொல்லுவதற்கே அருவருப்பான சில விஷயங்களில் சம்பந்தப்பட்ட அந்த காரணங்களுக்காக தான் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்வது என்பது தவறு. ஏற்கனவே ஒரு தலித் தலைவர் மீது வன்மத்தின் காரணமாக படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு வன்கொடுமை. இன்றைக்கு ஊடகங்கள் இன்னொரு வன்கொடுமையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதை முதலில் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ரெண்டாவது, முதலமைச்சர் சந்தித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அது ஒரு அஃபிஷியல் மூவ். ஆனால் முதலமைச்சர் நிச்சயமாக இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு ஆலமரத்தை சாதாரண ஒரு பிளேடு கத்தியால் வந்து வீழ்த்திட முடியாது. இது ஒரு ஆலமரம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆலமரம் என்பதை அவரது இறுதி ஊர்வலம் பறைசாற்றியிருக்கிறது. அங்கு வந்த மக்களுடைய கண்ணீர் சொல்லியிருக்கிறது. அப்பேற்பட்ட ஆலமரத்தை ஒரு பிளேடு கத்தியால் வீழ்த்தியிருக்க முடியாது. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வேலை செய்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய நெட்வொர்க் வேலை செய்திருக்கிறது. அதற்கு சில அரசியல் பின்னணி கூட இருக்கலாம். அதனால் தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை. எங்களுடைய தேசிய தலைவர் கூட தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து அண்ணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு, இந்த படுகொலை என்பது இங்கே தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. தமிழ்நாடு அரசுக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனவே இந்த படுகொலை என்னன்னு சொன்னால், ஒரு சமூகம் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அடுத்த கட்டமாக வளர்ச்சி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கிற போது இது போன்ற தலைவர்கள் எல்லாம் வழிகாட்டி அந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக மிகச்சிறந்த தலைமைகள், ஆளுமைகள் இந்த சமூகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட படுகொலைகள் தலித் மக்களிடையே ஒரு அச்சத்தை, வளர்ச்சி வேகத்தை தடுத்திருப்பதோடு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே சமூக நீதி மண், பெரியார் மண், நாங்கள் அம்பேத்கரை நேசிக்கிறோம், சமூக நீதி கொள்கையை நேசிக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிற இந்த திராவிட அரசு உடனடியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற மாபெரும் பன்முக பேராளுமையுடைய இந்த படுகொலைக்கு நீதி கிடைக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கிறது.
இதுவாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. நீதி கிடைக்கும் என்று நம்புவோம். தாங்கள் இதுவரை அரங்கிற்கு வந்து செய்திகளை தந்தமைக்கு எங்களது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.